அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மாட்டுப் பொங்கல். நம்மோடு உழவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருந்த, நம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். தமிழர்களுடைய இயற்கை சார்ந்த பண்பாட்டு விழாக்களில் இந்த மாட்டுப் பொங்கலும் ஒரு முக்கியமான திருநாள். அதை நம்ம பெருமையோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அதே போல் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த களம், அரசியல் களம்ங்கிறது இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான் இருக்குது. அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்கள் எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்காங்க. 13 ஆண்டு கால ஆசிரியர் பணி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பவானி சட்டமன்ற தொகுதியில் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 2019 அவங்க மீண்டும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. அதே போல் 2021 கோபி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. 2024 திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ 2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். நல்ல தரமான தகுதியான வேட்பாளர். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைப்பும், அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். பொங்கல் வாழ்த்தோடு சேர்ந்து அவங்களுக்கான வெற்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதில் அண்ணனுடைய செய்தியாளர் சந்திப்பு, அதே போல் அண்ணனுடைய பேட்டிகளெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் ஒரு புதிய சின்னத்தை கேட்டதாக தகவல் இருக்குது. அண்ணனுடைய அந்த புதிய சின்னத்தை தேர்தல் ஆணையம் தர மறுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது. அதை தாண்டி இப்போ மீண்டும் விவசாய சின்னம் தான் அண்ணனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ உடனடியாக ஒரு புதிய சின்னத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த விவசாய சின்னமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. விவசாய சின்னம் நமக்கு கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியோட குறியீடாகவே அந்த விவசாய சின்னம் இருந்துச்சு. நம்மளுடைய பண்பாட்டு அடிப்படையிலான, நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு சின்னம் கரும்பு விவசாய சின்னம். நிச்சயமாக இந்த சின்னம் நமக்கு மீண்டும் கிடைத்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா விவசாய சின்னம் என்பது நம்ம பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். 2 பொது தேர்தல்களில் கொண்டு போயிருந்தோம். போன இடம் மைக்கு கிடைச்சதுனால கிட்டத்தட்ட 80,000 வாக்குகளை நம்ம இழந்தோம். இந்த முறை மறுபடியும் அந்த விவசாய சின்னம் நமக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக அதை வச்சு நம்ம களமாடலாம். அதே போல் வருகிற 22ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. நமக்கு ஒரு ஒரு சிறந்த சம்பவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா அண்ணன் திருமுருகன் காந்தி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மே 17 இயக்கத்தின் தலைவர். அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. வருகிற 22ஆம் தேதி ஐயா பெரியார் அவர்களை சார்ந்து விமர்சனம் செய்ததால் சீமான் அவர்களின் வீட்டை முற்றுகையிடப் போவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நமக்கு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தோம். ஒரு காலத்தில் அண்ணன் ஒரு போராட்டக்காரனாக களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது யாரும் நம்மளை கவனிக்கலை, ரொம்ப வருத்தப்பட்டோம். இன்னைக்கு நிலைமைக்கு நம்மளை எதிர்த்து ஆளுங்கட்சியோடைய அல்லக்கைகள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நாம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம். அவங்க இப்போ பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த தேர்தல் நாம் எடுத்த 8.2% வாக்குகளும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் இருப்பதும் தான் அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை. அதை தாண்டி அண்ணன் சீமான் திராவிடத்தோட அடிமடியிலே கையை வைக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவங்க பதறாங்க, குதிக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க அந்த போராட்டத்தை நடத்தணும். என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா, ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தினா சிறப்பாக இருக்கும். இவங்க எப்படியும் 32 அமைப்புகளை ஒன்று திரட்டி 31 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க. அது நமக்கு பத்தாது இல்லையா? நம்ம நல்ல கவனம் பெறணும் அப்படின்னா ஒரு 150 பேர் 200 பேர் அண்ணன் சீமானை எதிர்த்து போராடி கைதாகி அப்படி சம்பவங்கள் நடந்தால் தானே நமக்கு ஒரு எழுச்சியாக இருக்கும், மக்களை கவனிப்பாங்க நம்மளை. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த முறை ரொம்ப பொறுப்பெடுத்து, ரொம்ப பொறுப்போட இந்த விஷயத்தை அணுகணும். இந்த போராட்டத்தை பெரிய அளவில் நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அவர் திரட்டி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதுக்காக நம்ம நிச்சயமாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நமக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கிற விடயம். ஏன்னா அரசியலில்
கருத்தியல் தாண்டி ஒரு பேசு பொருளாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு பெருசா உதவும். நம்ம செய்யற சம்பவங்களை தாண்டி நம்மளோட எதிரிகள் செய்கிற சம்பவங்கள் நமக்கான சிறந்த வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவங்களே முன் வந்து நமக்கு கொடுக்கும்போது அதை நம்ம வரவேற்கணும். யாரும் நீங்க அவங்கள கண்டிக்காதீங்க, அவங்கள உறவுகள் யாரும் அவங்கள திட்டாதீங்க. அவங்க இப்பதான் நம்மளை வளர்க்கறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க பாஜக பி டீம், பாஜக பி டீம்னு சொல்றாங்க. இப்பதான் வந்து திமுகவும் திமுகவோட அல்ல கைகளும் நம்மளை வளர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்கள நம்ம வந்து பாராட்டணும், அவங்கள நம்ம வரவேற்கணும், அவங்க செயலுக்கு நம்ம ஊக்கம் அளிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நம் மக்கள் எப்ப பார்த்தாலும் அவங்கள நீங்க திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க செய்யும் போது நீங்க திட்டக்கூடாது, அவங்கள வரவேற்கணும், அவங்கள வாழ்த்தணும். அவங்க அவங்க பண்ற வேலையில, அவங்க பண்ற அட்ராசிட்டியில நாம வளருவோம். மக்கள் அதெல்லாம் கவனிப்பாங்க. அன்றாட நிகழ்வுகளை மக்கள் கவனிப்பாங்க. அந்த அடிப்படையில் நாம வளர்றதுக்கு இப்போ மே 17 இயக்கம் உதவி செய்ய போகுது. அது மட்டும் இல்லை, மே 17 மட்டும் இல்லை, பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்க போறாங்க. பெரியாரிஸ்டே நம்மளோட வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவ வேண்டும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கங்கும் போது நாம அதை வந்து திட்டக்கூடாது, வெய்யக்கூடாது, அவங்கள மனசு சோர்வடை செய்யக்கூடாது. நம்ம தான் அவங்கள ஊக்குவிக்கணும். செய்யுங்க தம்பி, நல்லா சிறப்பாக சம்பவம் செய்யுங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஊக்குவிச்சு நிச்சயமா அந்த போராட்டத்தை பெரிய அளவில் அவங்க நடத்துறதுக்கு நம்ம வந்து உளவியலாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நிச்சயமா நானும் சப்போர்ட்டாக இருக்கேன், நீங்களும் சப்போர்ட்டாக இருங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய வெற்றி என்பது வந்து தேர்தல் வெற்றி தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, தேர்தல் வெற்றி தான் முக்கியம். அந்த தேர்தல் வெற்றிலையும் நம்ம காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம, இந்த மாதிரியான சம்பவங்கள் மக்களை அடைந்து மக்கள் நம்ம பக்கம் திரும்பி நமக்கு வாக்களித்து நம்மளை வெற்றி பெற செய்யணும். அப்போ நம்ம வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியலை கொண்டு வந்து அதன் மூலம் அதிகாரத்தை நம்ம அடைகிறோம் அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதுக்கான வேலைகள், அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ அமைஞ்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கு பெரிய அளவில் இந்த பெரியாரிஸ்டுகள் உதவுறாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமுருகன் காந்தியும் உதவுறதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நிச்சயமா இதெல்லாம் சிறப்பாக நடக்கணும். நாம் தமிழர் கட்சி வெற்றி உறுதி. நிச்சயமா நம்ம வெல்றோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு இருந்த இந்த அரசியல் களம் இன்னைக்கு திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சிங்கிற நிலைக்கு வந்திருக்கு. நிச்சயமா நம்ம வெல்றோம். 2025 நம்மளோட வெற்றி உறுதியானாலும் வாய்ப்பு இருக்கு. காரணம், இப்ப நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் திமுக அப்படின்னு நிற்கிது. இந்த இடத்துல வந்து திமுகவோட வெற்றி உறுதி அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் பெரிய அளவில் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்ப பணம் செலவு பண்ணாம இந்த தேர்தலை நம்ம அணுகணும் அப்படிங்கிற இடத்துக்கு திமுக வந்திருக்கு. நிச்சயமா அது நமக்கு சாதகமா இருக்கும். நம்மளுடைய வாக்குகள், போன முறை 10,000 வாக்குகள் வாங்கினோம், இந்த நட ஒரு 50,000 60,000 வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற ஆப்ஷன்ஸ் மக்களுக்கு இல்லை. காரணம், அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக எல்லாம் பயந்து ஓடி ஒதுங்கிட்டாங்க. நாம தான் துணிச்சலா நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்குது. நிச்சயமா நமக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல இருக்கு. இந்த இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் என்பது நமக்கு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு மிகப்பெரிய அளவுல உதவ போகுதுங்கிறது உறுதி. நன்றி.